பொதுவாகவே நமக்கு இஞ்சி பூண்டு விழுது எப்போ தேவைப்படுதோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து யூஸ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். ஆனால் சில சமயம் நம்மளால் உடனே அரைக்க முடியாத சமயத்துலேயோ இல்லை இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்மளால் அடிக்கடி வெளியில் போய் காய்கறி வாங்க முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம மொத்தமாக அரைச்சி வச்சு ஃப்ரீசரில் வைக்கிறதோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோ தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது இல்லை ஃப்ரீசரில் வைக்கும் போது அதோட ஸ்மெல்லோ இல்லை அதோட கலரோ மாறாமல் அது ரொம்ப நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பூண்டு 2 கப்பு உரிச்சிட்டு ரொம்ப பெரிய பூண்டாக இருந்தால் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி வந்துட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ரெண்டுமே 2 கப் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ண இந்த 2 பொருளுமே போதுமானது. ஆனால் இதை லாங் லைஃப் நம்ம வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 பொருள் சேர்க்க போகிறோம். ஒன்று மஞ்சள், இன்னொன்று எண்ணெய். இந்த 2 பொருளும் தான் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக இருந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை லாங் லைஃப் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் போடுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் இதை நீங்கள் கெட்டு போகாமல் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மிக்ஸி ஜாரில் நம்ம பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி இது 2த்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு இஞ்சி ஆட் பண்ணும் போது ஏதாச்சும் தண்ணி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் தான் அரைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இது 2த்தையும் தவிர்த்து வேறு எந்த எண்ணெய் வேணுமாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 2த்துலேயுமே ஸ்மெல் இருக்கும். அதனால் அதை தவிர்த்து வேறு எந்த எண்ணெய் வேணுமாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இதை நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றிக்கலாம். உங்ககிட்ட கிளாஸ் ஜார் இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த கண்டெய்னரில் வேணுமாலும் இதை வச்சுக்கலாம். இது மேலே 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா இது லாங் டைம் வைக்கிறதுனால அது கெட்டு போகாமல் இருக்க யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் 6 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிப்லாக் பேக்கில் கூட போட்டு நீங்கள் இதை ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நான் 1 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சது. இப்போ வரைக்குமே இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் இதை நிறைய டைம் செஞ்சு பார்த்துருக்கேன். எனக்கு நல்லாவே யூஸ் ஆகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் மேஜிக்கல் பைண்டிங். தேங்க்யூ.